ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆபிராம் மெல்கிசதேக் கதையை பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரியில் ஆபிராமும் லோத்தும் வேற வேற தேசத்துக்கு பிரிஞ்சு போனதை பார்த்தோம். ஆபிராம் கானான் தேசத்துல இருந்தார், லோத் சோதோம்ல இருந்தார். சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம், சோவார் என்கிற 5 நாடோட ராஜாக்களும் வேறு 4 ராஜாக்களோட சீத்தேம் பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணினாங்க. அந்த யுத்தத்துல சோதோம் கொமோரா ராஜாக்கள் தோத்து போறாங்க. கொஞ்சம் மக்கள் தப்பி ஓடி மலைகளுக்கு போறாங்க. சோதோம் ராஜா தோத்து போனதால சோதோம் தேசத்துல இருந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடுறாங்க. லோத்தையும் அவர் பொருட்களையும் கூட கொண்டு போறாங்க. தப்பி ஓடிய ஒருத்தர் இதை ஆபிராமுக்கு சொல்றாரு. ஆபிராம் வீட்டுல இருந்த 318 ஆட்களை கூட்டிட்டு அந்த மக்களோட சண்டை போட்டுட்டு அவங்க கொள்ளை அடிச்ச எல்லா பொருட்களையும் லோத்தையும் மற்ற எல்லா ஜனங்களையும் மீட்டுட்டு வராங்க. சோதோமோட ராஜாவும் கூட வராரு. அப்போ தேவனோட ஆசாரியனும் சாலமோட ராஜாவுமா இருந்த மெல்கிசதேக் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆபிராம ஆசீர்வதிக்கிறாரு. மெல்கிசதேக்கு ஆபிராம் எல்லாவற்றிலையும் தசம பாகம் கொடுக்கிறாரு. சோதோமோட ராஜா ஆபிராம பார்த்து, பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆபிராம் எதுவுமே ராஜா கிட்ட இருந்து வாங்கல. பைபிள்ல முதலா தசம பாகம் கொடுத்தது ஆபிராம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள்லையும் தசம பாகம் கொடுக்கணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.